அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அக்ஷய திருதி அன்று நீங்க இந்த ஒரு பொருளை தப்பி தவறி கூட நீங்க வாங்குனீங்க அப்படின்னா தீராத வறுமை உங்க வீட்டுல ஏற்படும். அதே போல இந்த ஒரு செயலை கண்டிப்பா செய்யாதீங்க. இதன் மூலம் உங்களுக்கு கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பூவை வாங்குனீங்க அப்படின்னாலே வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும். 100% நம்பிக்கைங்க. என்னென்ன பொருட்களை வாங்கலாம்? ஏன்னா அக்ஷய திருதியை என்றாலே நமக்கு எல்லோருக்குமே ஞாபகம் வருவது இந்த தங்கம் வாங்குறத மட்டுமே தாங்க. அது தவிர நாம என்னென்ன பொருட்களை வாங்கணும், நம்ம வீட்டுல செல்வ வளம் அதிகரிக்கும், என்னென்ன பொருட்களை அன்றைய தினம் தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். அக்ஷய திருதியை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அக்ஷயம் என்றால் அழிவில்லாதது, பெருகக்கூடியது அப்படின்னு தெரியும் நமக்கு. இந்த நாள்ல அதனாலதான் தங்கம் வாங்குகிறோங்க. அப்படி வாங்கினா தங்கம் நமக்கு பெருகி கொண்டே போகும். அப்படிங்கிறதுனால வெள்ளியும் அன்றைய தினம் வாங்குவோம். இந்த தங்கம் வெள்ளியை தவிர நம்ம வேற பொருட்களை வாங்குறது நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லலா. அதனால மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதுல மிக குறிப்பாக சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னா வீட்டுல செல்வ வளம் அதிகரித்து கொண்டே போகும். இப்படி அக்ஷய திருதியை அப்படின்னாலே அள்ள அள்ள குறையாத அழிவில்லாத நாள். அப்படிங்கிறப்ப நம்ம அன்றைய தினத்துல சில தவறுகளை செஞ்சாலும் அந்த தவறுகளால நம்ம வீட்டுல எதிர்மறை சக்திகளும் பெருகி கொண்டே போகுங்க. அதுவும் அழிவில்லாமல் பெருகி கொண்டே போகும். அப்படிங்கிறத நாம உணர்றதே இல்லைங்க. நிறைய தவறுகளை செய்கிறோம். அதுல இந்த ஒரு தவறை செய்யவே கூடாது. இந்த ஒரு பொருளை அக்ஷய திருதி அன்றைக்கு தப்பி தவறி கூட வாங்கக்கூடாது. பொதுவாகவே இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகை தான் இந்த அக்ஷய திருதியை. அன்றைய தினம் அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி என்று பெருமாளையும் மகாலட்சுமியும் நாம வழிபடுவதால வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி கொண்டே போகும். இப்படி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை தான் அந்த நாள்ல வாங்குகிறோம். சுக்லபட்சம் 14வது நாள்ல தான் அக்ஷய திருதியை நாளாக நம்ம கொண்டாடுகிறோம். 15 திதிகள்ல 3வது வரக்கூடிய திதி தான் இந்த திருதிய திதிங்க. அக்ஷய திருதி 3ஆம் எண்ணுக்கு அதிபதி. இது குருவை குறிக்கக்கூடியது. இந்த குரு எதுல இருக்காரு அப்படின்னு பார்த்தா தங்கத்துல தாங்க. அதனாலதான் நாம தங்கத்தை அன்றைய தினம் வாங்குகிறோம். குருவுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இதனாலதான் அக்ஷய திருதியை அன்றைக்கு பொன் வாங்குவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆதிக்கம் யோகம் ஏற்படணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு உரிய அந்த உலோகமான வெள்ளி அன்றைய தினத்துல ஒரு 1/4 பவுனாவது எடுத்துருங்க. தங்கத்தை விட வெள்ளியாவது அதிக ஈர்ப்பு சக்தி உடையதுங்க. அதனால உங்களால தங்கம் வாங்க முடியலன்னா கூட பரவாயில்லை, வெள்ளி கண்டிப்பாக ஒரு சின்ன குண்டுமணி அளவுல கூட சிறியதாக வாங்கணும். இப்பெல்லாம் தங்கம் விற்கிற விலையில எல்லோராலும் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையானது எகிரி கொண்டே போகிறது பார்த்தீங்களா. அதனால அக்ஷய திருதியை அன்றைக்கு கண்டிப்பாக வெள்ளி வாங்குவது ரொம்பவும் சிறப்பு. அதனால நீங்க அன்றைய தினம் வாங்குகிற தங்க நாணயங்கள், ஆபரணங்கள் பூஜை அறையில வைக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையை இல்ல உங்களுக்கு பூஜையோட செல்ஃப நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கூட வடக்கு திசையில வைங்க. அந்த திசையில தான் லட்சுமி தேவியோட அருளை பெற்றுத்தரும். நேர்மறை ஆற்றலானது வீட்டுக்குள்ள பாய்ந்து செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரித்து தரும். அக்ஷய திருதியை அன்றைக்கு அதே போல தாமரை பூ ஒரே ஒரு பூவாவது நீங்க கண்டிப்பாக வாங்குங்க. லட்சுமி தேவிக்கு உரிய பொருட்கள்ல 108 பொருளில் லட்சுமி தேவியும் வாசம் செய்யக்கூடிய இந்த பூக்கள் எத்தனையோ இருக்கு. அதுல செந்தாமரை மலர்கள் லட்சுமி தேவியை ரொம்பவும் மகிழ்விக்குங்க. அதனால தாமரை மலர் அல்லது ரோஜா அன்றைய தினம் தாமரை மலர் கிடைக்கல அப்படின்னா ரோஜா பூ வாங்கி மகாலட்சுமியை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல குறையாத செல்வ வளம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் நிதி பிரச்சனைகளில் இருந்து நாம எல்லோருமே விடுபடணும் அப்படின்னா அக்ஷய திருதியை அன்றைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி லட்சுமி தேவிக்கு குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணுங்க. குங்குமம், மஞ்சள் இதழ உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம், லட்சுமி தேவிக்கு உரிய எந்த ஸ்லோகம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை சொல்லி நீங்க வழிபடுங்க. அதே போல அக்ஷய திருதியை அன்றைக்கு வீட்டோட நிலைவாசல்ல மாவிலை தோரணம் கட்டி நீங்க கண்டிப்பாக கட்டணுங்க. அப்பதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் எதிர்மறை சக்திகள் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள உள்ளே இழுத்து தரும். செல்வ செழிப்பு பெருகும். இந்த நாள்ல எதிர்மறை சக்தியை அதிகம் ஈர்க்கக்கூடிய அதாவது சனி பகவானோட தொடர்புடைய இரும்பு பொருட்களை நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கு வாங்கவே கூடாதுங்க.
இப்படி இரும்பு சம்பந்தமான பொருட்கள அன்றைய தினம் நம்ம வாங்குவது தீராத கடன் சுமை ஏற்படும், துன்பம், வறுமை ஏற்படும். இது தவிர பிளாஸ்டிக், அலுமினிய பொருட்களையும் அன்றைய தினம் வாங்கக்கூடாது. அன்றைய தினம் நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி அதையும் மீறி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய லட்சுமி தேவியானவள் நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அந்த நபரோடையே போயிடுவாங்க. அதனால அன்றைய நாள்ல யாருக்குமே அன்னதானம் நீங்க செய்யலாங்க, தவறில்லை. அது அன்னதானம் செய்வது ரொம்பவும் சிறப்பு. அந்த நாள்ல நீங்க அதேபோல ஆண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மது அருந்தக்கூடாதுங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கு நீங்க கடைபிடிப்பதை தவிர்த்துக்கோங்க. நல்ல குணாதிசயம் கொண்டவர்களாகவும், நல்ல உணவுகளை அன்றைய தினம் நீங்க சாப்பிடுவதும் ரொம்பவும் நல்லது. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம், வெள்ளி இதை தவிர லட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்றான பச்சரிசி, வெல்லம், உப்பு, துவரம்பருப்பு இதெல்லாமே நீங்க வாங்கி வைக்கலாம். அதேபோல மற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு அன்னதானத்தை செய்யலாங்க. இனிப்புகள் நீங்க அன்றைய தினம் தானம் செய்தீங்க அப்படின்னா, உங்க வீட்ல திருமணமாகாம யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அரிசி, கோதுமை இந்த உணவுப் பொருட்களை தானம் செஞ்சீங்க அப்படின்னா விபத்துக்கள் என்னைக்குமே ஏற்படாது. அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க அன்னதானம் செஞ்சா இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல வறுமை நீங்கும். அதே போல அன்றைய தினம் பசு மாட்டுக்கு உங்களால முடிஞ்சத அகத்திக்கீரை, வாழைப்பழமோ இல்லை ஏதாவது வாங்கி நீங்க கொடுத்தால் ரொம்பவும் நல்லது. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.